நண்பர்களே, ஒயிட்டார் ஃபிட்னஸ் உங்களை அன்புடன் வரவேற்குது. கேமராவிலேருந்து ஒரு 13 அடி தள்ளி போய்ட்டு அது பாருங்கள் எகிறதான் புஷ்அப் எடுப்போம் இல்லையா, அதை வச்சு ஏற்கனவே பார்த்துருப்பீங்க இந்த ஸ்டூவில். அந்த புஷ்அப் வச்சு எகிரி எகிரி வரப்போ இது வந்து கங்காரு, ஆஸ்திரேலியா கங்காரு கூட இது மாதிரி எகிரி எகிரி வரும். இது மாதிரி வந்து நிற்கும். முயலில் கூட இது மாதிரி எகிரி எகிரி மூச்சு வாங்கி நின்று வரும். அதே மாதிரி பயிற்சி அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் கனெக்ஷன் இருக்குது. ஒரே மாதிரி ஏன் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம மாற்றி பண்ணலாம், மக்களுக்காச்சு எதுனா மாற்றி நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரே இடம் எடுக்கிறது. இதை பாருங்கள், 2 முறை திரும்பி அந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கம் வந்து இருப்பேன். ஒரு 20 எண்ணிக்கை பண்ணியிருப்பேன். இது தரமாக பண்ணியிருப்பேன். இதனால் கை கால் எல்லாமே வலுவடையும். இது நம்ம வந்து சும்மா சாப்பிட்டு வறுமையாக சுற்றின்னு இருக்கக்கூடாது, எக்ஸசைஸ் பண்ணணும். காலையில் ஏதோ ஒரு நம்மளுக்குன்னு ஒரு 24 மணி நேரம் டைம் இருக்குது. அதில் ஒரு 1/4 மணி நேரம் ஒதுக்கி நம்ம உடம்பை பார்த்துக்கணும். அப்போ தான் ஆரோக்கியமாக இருக்கணும். என் வயசாளுங்கள்லாம் இது மாதிரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அவங்கவுங்க என் வயசில் இருக்கிறவங்க வாட்ச்மேன் வேலைக்கு போவாங்க. சர்க்கரை வந்துடுச்சு, சுகர் வந்துடுச்சுன்னு மாத்திரையும் பையன் எடுத்துக்கின்னு சுற்றின்னு இருப்பாங்க. நான் இன்றைக்கி வெளியும் தலைவலின்னு உடம்பு சரியில்லை, தலைவலி வருதுன்னு நான் சொன்னதும் கிடையாது, வீட்டில் இருந்ததும் கிடையாது. அதனால் நான் ஏன்னா வெயிலில் தான் நான் எப்பயுமே நிறைய வெயிலில் இருக்கணும். வெயிலில் நம்ம மேலே பட்டால் ஆரோக்கியமாக இருக்கலாம். இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.